ஹலோ காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கிராணி 3 தான் விளையாட போகிறோம். கிராணி 1 2 பின்னாடி வரும். இது வந்துட்டு ஈஸி மோடில் தான் நான் வச்சுருக்கேன். 3 பேருமே இருக்காங்க. வாங்க நம்ம கேமிங்குள்ளே போகலாம். இதே மாதிரி உங்களுக்கு ஹார்ட் மோடில் வேணும்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு 10K லைக்ஸ் மட்டும் கொடுத்துருங்க. 10K கூட நான் ஒரு 1K அது போதும். அதை கொடுத்தீங்கன்னா நாங்கள் அடுத்த கேமிங்லாம் உங்களுக்கு விளாண்டு காட்டுறேன். இப்போ நம்ம போய்ட்டு எந்த சாச்சு டே 1 நம்ம சாவி எடுத்து ஓப்பன் பண்ணுவோம். இதில் ஓப்பன் பண்ணுற விஷயந்தான் பெரிய கடுப்பாக இருக்கும். ஓகே, அந்த கிழவியும் இன்றைக்கி எப்படியோ சமாளிச்சுட்டு இந்த இடத்த விட்டு போகிறோம். அதுவும் கூடிய சீக்கிரத்தில் என்னால் எவ்வளோ சீக்கிரமாக விளாட முடியுதோ அந்தளவுக்கு விளாண்டுட்டு இருக்கேன். எங்கள் ஊர் காரைக்காலெலாம் சரிமான வெளுத்து வாங்கிடுச்சு. இன்றைக்கி வந்துட்டு இதை நான் இப்போது அட்டன் பண்ணுற வீடியோ அப்லோட் பண்ணுற நேரத்தில் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு இங்கே போய் ஒளிஞ்சிக்குவோம். இந்த வீடியோ அப்லோட் பண்ணிக்கிற நேரத்தில் அப்லோட் பண்ணியிருக்க மாட்டேன். இன்றைக்கி தான் ஏன்னா கார்த்திகை தீபம், ஆனால் உங்களுக்கு அப்படி தெரியாது. ஓகே சரி, நம்ம எதுக்கு இதில் இப்போது என்ன ஒருத்தரையும் காணோம். நம்ம இப்போ மேலே போகணும். மேலே போய்ட்டு அந்த கிணவு ரூமுக்கு போகணும். கிணவு ரூமுக்கு போய்ட்டு அவன் பெட்டு கடியில் ஒழியணும். ஒரு கிழவனையும் காணுமே. சிலிண்டரினா கூட வரல இன்னும், என்னன்னு தெரியலையே. பரவாயில்ல, நம்ம எதுவும் கீழே இருக்கிறதெல்லாம் ஓப்பன் பண்ணல. அது அப்புறமா ஓப்பன் பண்ணிக்குவோம். எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஓகே, இப்போ ஒளிஞ்சாருச்சு. இங்கே கிளவி இந்த இடத்துல ஒரு வேளை கைப்பட்டு ஏதோ கேன்சல் ஆகிட்டோ அப்படி சே அப்படிலாம் இருக்காது. நம்ம கரெக்டாக பார்த்தோம். இந்த டோரை முதல்ல சாத்தணும். க்ளோஸ் பண்ணால் தான் அதுக்கப்புறம் இதில் என்ன பேட்லாக்கி. ஓகே, நம்ம இப்போ இந்த பேட்லாக்கி எங்கேயோ போட்டு பார்ப்போம். கிராணி வராளான்னு. இன்னும் சத்தமே இல்லை. ஓ, அந்த இது மாதிரி கீழே கார்பெட் மாதிரி போட்டிருக்காங்களே, அது மேலே பட்டு சத்தமே இல்லை. கிளவி வராளா இல்லையான்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அதனால் போய் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். கிளவி, வேர் ஆர் யூ? அடியே சொட்டி கிளவி, நீ வாங்கி வச்ச உன் பேத்தி சீர்வரிசை சாமானில் ஏதோ உடஞ்சிருச்சான். வந்து பாரு, சீக்கிரம் வா, குப்பலாரி வருது. அடியே சொட்ட கிளவி. ஏய் கிளவி, அவள் வர மாதிரி தெரில. நம்மளுக்கு கிளம்பிடுமா? சரி போவோம். இது ஐயோ ஒரே டவுட்டாக இருக்குதே. கிளம்பிடாச்சு. ஓகே, நம்ம இப்போது மேலே ஏறிட வேண்டியதான். இங்கே எதுவும் இல்லை. கிளவி இந்த சைடில் வருவா. நான்லாம் முன்னாடியே இந்த கேமை நிறைய ட்ரிப்பு விளாண்டுருக்கேன். இதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம கேட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். நான் இப்போயே சொல்லிக்கிறேன், கேட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு மேலே வந்தாச்சு. இப்போ மேலே ஏறி போய்ட்டு அந்த காக்கா என்ன வச்சுருக்குன்னு பார்ப்போம். அந்த காக்கா என்ன வச்சுருக்கோம்? ஏய் காக்கா, என்ன வச்சுருக்க? ஷெட்டுக்கு கொடுத்துரு. ஐயோ கொத்துது. இதுதான் வந்து இந்த சலண்ட்ரினாவோட மெண்டலோட ரூமே. நம்மளை தொல்லை பண்ணுகின்ற அந்த எனக்கே ஒரு டவுட்டாக இருக்குது. ஏன்னா இன்னும் யாரையும் காணோம். என்ன ஆச்சு? நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாங்க காய்ஸ். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த இடத்துலேருந்து கீழே இறங்குமா? வேண்டாம், இங்கே ஏதாவது பிளாங்க்ஸ் இருக்கான்னு பார்க்குவான். இங்கே ஒரு பிளாங்க்ஸ் ஒன்று கூட இல்லை. இந்த காருக்குள்ளே ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குது. அது புல்லட் தான், எனக்கு அப்படி தெரியுது போல். வேறு ஏதாவது பொருட்கள் இருக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த பின்னாடி ஷெட்டை லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் ஏதோ சலண்ட்ரினா அப்பா, நானே ஒரு நிமிஷத்தில் சம வாய்ந்துடுறேன் காய்ஸ். இந்த சனியை நல்ல வேலை, அது குட்டி பிசாசு வந்துருச்சு. நம்ம வந்துட்டு கிராணி விளையாடுறதுக்கு முன்னாடி நிறைய பேர்கிட்டோட யூடியூப் சேனலில் போட்டு பார்த்தோம். அதில் நல்லபடியாகவே விளையாண்டுருந்தாங்க. அதை பற்றி தான் நம்மளும் பண்ணிகிட்ருக்கோம். இதில் எதுவும் இருக்கா? இந்த ரூம் எப்போயாச்சும் எதுலையாவது ஒன்றில் அந்த ட்ராவில் இருக்கும். இங்கே புல்லட்ஸ் யூஸ் ஆகும், இதை வச்சுக்கலாம். அதனால் ஃப்ளவர் பாட்ஸ் இருக்குது. அதை நம்ம இப்போதைக்கு எடுக்க போகிறதில்ல. அது யாருக்கு வேணும்? அதெல்லாம் வேணாம். இப்போது நம்ம கேட் எஸ்கேப் பண்ணுறோம்னா என்னென்ன பொருட்கள்லாம் தேவை? அந்த பிரிட்ஜு வீலு, ஃப்யூஸு, எலக்ட்ரிசிட்டி கொண்டு வர ஷெட்டுக்கு, அடுத்து அந்த எலக்ட்ரிக் அது பேர் என்ன, இந்த ஒயர் மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு நான் காட்டுறேன் வரும். இப்போது இந்த இடத்துல என்ன இருக்குது? டெடி இருங்க. அந்த சிலிண்டரினா முதல்ல நம்ம ஒழிச்சு கட்டிக்குவோம். இப்போ அந்த சிலிண்டரினா சாவ போகிறாள். இங்கே என்னமோ சத்தம் கேட்டுச்சு. ஏன் இப்படி நிற்கிறேன்னா, இங்கே ஒரு சத்தம் கேட்டுச்சு. அதான் இங்கே வந்து ஒழிஞ்சு பார்த்தேன். இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே ஒன்றும் இல்லை. நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்போ மேலே போய்ட்டோன்னா எனக்கு எப்போவுமே இந்த நடு ஃப்ளோர் ரெண்டாவது ஃப்ளோர், டவுன் ஃப்ளோர்லேயும் மேல் ஃப்ளோர்லேயும் எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா இதெல்லாம் ஏற முடியாது. இப்போ கிராணி வந்து ஏற மாட்டா. ஆனால் சிலிண்டரினா குட்டி பிசாசு தான் எங்கே பார்த்தாலும் வரும். நம்ம இப்போதைக்கு இது வேறு ஊனி போனோம்.
இப்போ அந்த சிலிண்டரி நான் சாப்பிட்றத நீங்களே கண்குளிர பாருங்கள். என்ன ஆட்டி விடுது? போ. ஏய் சிலிண்டரிண்ணா, ஹாய், உன் வாயக்கிட்ட கொண்டு வா. நாகுதா? ஐயச்சி நாருது. எத்தனை நாளாக பல் விளக்கல? உங்கள் ஆயா கிட்ட சொல்லி பல்பொடி வாங்கிட்டு வர சொல்லலாம்ல? ஓகே. இப்போது ஏய் இது வந்து என்ன கீ? சேஃப் கீ. இது வந்துட்டு எனக்கு கீழே தான் இருக்கும். கீழே போய்ட்டு இங்கே சைடில் இங்கே தானே இருக்கும். இதை போட்டு முதல்ல வர வைப்போம். எனக்கு அந்த கிராணியை பார்க்கணும், அவள் மூஞ்ச பார்க்கணும். வரல, அப்போ ஏதோ ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அது கிடக்கே. நம்ம இப்போதைக்கு சேஃப் கீயை போட்டு ஓப்பன் பண்ணுவோம். என்ன இருக்குது? ட்ரெயின் கீ. இது தேவையில்லாது, இது தேவைப்படாதே. இருந்தாலும் அது இப்படி கேட்டஸ்க்கு ஜஸ்ட் மிஸ்ஸு. கிளவி எனக்கு ஒரு நிமிஷத்தில் அல்லு கிளம்பிச்சு. கிளவி ஏன் கிளவி இப்படி பண்ணுற? சொட்ட கிளவி, உன்னை ஏதாவது ஒன்று பண்ணணும். நம்ம கொஞ்சம் நேரம் இங்கே இந்த இடத்துல இந்த அலமாரியிலே ஒரிஞ்சிருப்போம். அதுக்கப்புறம் அந்த ட்ரெயின் இருக்கிற இடத்துக்கிட்ட போயிட்டு இந்த ட்ரெயின் கீ வந்துட்டு போட்டுருவோம். எதுக்கோ யூஸ் ஆகும். இதை அப்படியே நம்மளுக்கு பிரிட்ஜ் வெளியே எதுவுமே கிடைக்கலன்னா ட்ரெயின் எஸ்கேப் பண்ணி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் அப்படியே வேணாலும் சொல்லுங்கள். ஈஸியிலே ட்ரெயின் எஸ்கேப் வேணும்னா நீங்கள் அதுக்கு ஒரு 500 லைக்ஸ் கொடுங்க, போதும். அது போதும். அதே ஹார்டில் வந்துட்டு ட்ரெயின் எஸ்கேப் வேணும்னா 10K கன்ஃபார்ம் வேணும். ஏன்னா இதுவே ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே, இப்படியே கீழே இறங்கிடலாம் தான். நானும் கிராணிலாம் இல்லையோ என்னென்னு இங்கே பாருங்க. கிராணி 1, கிராணி 2, கிராணி 3 எல்லாத்துலேயும் இந்த ட்ராப்பு போடுறத மட்டும் விடவே மாட்டான். ஓகே, எத்தனை இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கா? கிளம்ப நம்ம பார்த்துட்டான். இப்போ நம்ம கீழே போவோம். கீழே என்ன இருக்கின்றது? ஒரு பெரிய ஓட்டை இருக்கின்றது. இது பெருச்சாளி போட்டதா இல்லை கிராணி போட்டதா? யாரு கண்டார்? இங்கே போட்டோம். ஐயோ, அது அலாரம் அடிக்குமே. எப்படியோ யாரும் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பூந்து போகுது. ஓகே. ஐயோ, இது வேறு தருக்குதே. அச்சோ, ஃபோட்டோ 100. அச்சோ, போலன்னா அந்த கிளம்ப வந்து கிளவி வந்து யாராவது போட்டுருவாங்களே. நில்லு. எப்போ அப்பாடா உடச்சி தெளிச்சு. இங்கே பிளாங்க் இருக்குது. இது எடுத்துக்கிட்டு அப்படியே சைடில் போய்ட்டு அந்த இதை தட்டி விட்டோன்னா கொஞ்ச நேரத்துக்கு கிளவி வருவா. கிளவி கம் ஹியர், வேர் ஆர் தேர்? அடி கிளவி, ஷட்டா கிளவி. எங்கவ? அந்த கிழவனுக்கு வைக்கணும் ஒரு ஆப்பு. நம்ம இந்த இதில் வந்துட்டு கிழவனோட கன்னே இல்லாமல் இது தப்பிச்சு காட்ட போகிறேன். அதுதான் என்னுடைய வேத வாக்கு. இங்கே கிழவனோட கன்று வந்துட்டு ஒரே ஒரு வாட்டி சே எதுக்கு அந்த சபதம்? எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. அதனால் சும்மா ஒரு 5 வாட்டி மட்டும் சுட்டுக்கிறேன். ஏன்னா அந்த கன்று இல்லைன்னா இவங்களெல்லாம் ஆட்டி படைக்கவே முடியாது. நானும் பிளாங்கை போட்டு பார்க்குறேன். கிளவி வரலா பாரு. ஏய் கிளவி, இதுக்குள்ளே வர சத்தம் கேட்காது. வந்துட்டா. ஏய் கிளவி, உருட்டுக்கட்டையெல்லாம் ரத்தமாக இருக்குது. யாரை போட்டு அடித்த? பாவம். ஏய் அப்பா போயிட்டா. நானும் இந்த பக்கம் போவான்னு நினச்சேன், அந்த பக்கம் போயிட்டா. ஓகே கிளவி, அவள் பின்னாடியே போவான். அதான் நம்மளுக்கு சேஃப்டி. நம்ம அவளை முன்னாடி விட்டுட்டு இல்லை அவளை பின்னாடி விட்டு போனோன்னா அவள் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாள். இந்த ஓட்டைக்குள்ளே போகிறணும். இப்போ தான் போகிறாப்பா. ஒரு பாடையை கட்டிட்டு வந்துடுது. ஏய், ட்ராப்பை பார்த்தீங்களா எங்கே போட்டிருக்கானே? இதெல்லாம் நாங்கள் இப்போ அசால்ட்டாக தள்ளுவோண்டி. அல்வா சாப்பிட்ற மாதிரி எங்களுக்கெல்லாம். பாப்பா. ஓகே, அங்கே போகிறான். இவன் பின்னாடியே வந்து மேலே பிளாங்க்ஸை வச்சு தப்பிச்சு காட்டுறேன். இந்த இதை எடுக்கிறதுக்கு ஒரு எத்தனை நாள் எனக்கு வேணும்? 5 நாள் இருக்கா? அந்த 5 நாளில் நான் தப்பிச்சு காட்டுறேன். ஒரே நாளில் தப்பிச்சு காட்டுவேன்னு சொல்லுவேன், ஆனால் அது நடக்காது. நீங்களே வேணா பாருங்கள் என்ன பண்ணுறது. ஓகே, கிளம்ப. இங்கே மேலே ஏறினா கிளவன், கீழே இறங்கினா கிளவி. இவங்க 2 பேரோட தொல்லை தாங்கவே இல்லை. ஓகே, இந்த ரைமிங் நல்லாயிருக்கு. இவங்க 2 பேரோட தொல்லை தாங்கவே முடியல. ஓகே, இந்த கட்டிலுக்கு அடியில் ஒளிஞ்சுக்குவோம். இப்போது அவங்களாம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். யாராவது இருக்கீங்களா? கம் ஹியர். யாரும் இல்லை. நம்ம போய் பிளாங்க்ஸ் வச்சிட வேண்டியதான் மேலே போய். எனக்கு இந்த இடத்துலலாம் ரொம்ப பயமாக இருக்குது. கிளவி, நானும் அந்த ஃப்ளோரை பார்க்கும்போது கிளவி மாதிரி இருந்துச்சு. ஓகே, இப்போ மேலே போகணுமா? அப்பா வந்தாச்சு. இப்போ தான் எனக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு. இங்கே வந்துட்டு ப்ளேஸ் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். நம்மளுக்கு தேவையான ஏதாவது பொருள் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா. பிரிட்ஜ் வீல் இருக்குது.
இதை எடுத்துக்கிட்டு போய் நம்ம இப்போ கீழே போகணும். ஏன்னா இது இந்த மாதிரி தான் நானும் எப்போவுமே பண்ணுவேன் கேட் எஸ்கேப்னா. இதை வந்துட்டு எடுத்துக்கிட்டு அப்படியே இந்த பலகொலையாக அப்படியே அப்படியே போய் இதில் விழுந்துடாமல் போகணும். அப்படியே ஏறி அப்படியே இது மேலே ஏறிடணும். இது மேலே ஏறிட்டோன்னா அந்த வாசல் இருக்குது இல்லையா, அங்கே வந்துட்டு ஒரு புல் போட்டு வச்சுருப்பானுங்க. அது வழியா தப்பிச்சு போய் மாட்டி இதுதான் பண்ணோம். பேசாமல் இங்கேயே தூக்கி போட்டு வந்துடுமா. இப்போ தூக்கி போட்டோம்னா நம்மளுக்கு இங்கே எங்கடா வாசல் ஏதோ இருக்கா, அதோ இருக்குது. அப்படியே தாவி அந்த இது இப்படியே ஸ்ட்ரைட்டாக தாவணுன்னா ஏன் இங்கே வந்து பார்க்குறேன். ஓ சும்மாவா, ஓகே ஓகே. நம்ம இப்போது இந்த பலகையில் தாவி அப்படி அவ்வளோதான். முட்டி மட்டும் போட்டான், முட்டி போட்டான். இங்கே ஒரு புல் போட்டு வச்சுருப்பான், அது ஒரு பாருங்க. இந்த புல்லை எடுத்துகிட்டு போய் அப்படியே இப்படியே தாண்டி போய் அங்கே செட் பண்ணி சுற்றி விட்டோன்னா நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. நேராக போய்ட்டு கிச்சன் நோண்டுவோம். கிளவி கிச்சனில் என்ன வச்சுருக்கா வாங்க. சமையல் குறிப்புகளை எழுதிக்கோங்க. இங்கே ஸ்டோன் இருக்குது, ஸ்டோன் யூஸ் ஆகும், அதனால் பொறுக்கிக்குவோம். ஓகே, எங்கே இன்னத்தையும் காணோம். நீ கிளவி டோர் திறந்து கிடக்கு. கீழே ஒரு ஸ்டோன் கிடக்கு, அதையும் எடுக்கணும். என்ன எடுக்க முடியல, உட்காந்து தான் எடுக்கணுமோ. உட்காரு. இப்போ எடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு 2 ஸ்டோன் இருக்குது, 3 ஸ்டோன் எடுக்கணும். ஃபுல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3ஆவது ஸ்டோன் இப்படியே வீட்டை சுற்றி சுற்றி வருவேன். என்னமோ ஏதோ இப்போதைக்கு சிம்பிளாக எல்லாம் கிடைக்கிது. நான் இந்த கேமில் நிறைய ட்ரிப்பு விளாட்ணுன்னு சொல்லிட்டு தோற்று போயிருக்கேன். நிறைய கேமிங்லாம் பார்த்து நானே விளாண்டு ஓரளவுக்கு ஜெயிச்சு பீஸ்ஃபுல்லில் போய் ஜெயிச்சு எல்லாத்தையும் முடிச்சு விட்டு கடைசியில் இந்த மாதிரி வந்திருக்கேன். இதில் வந்துட்டு நிறைய பேரோட பார்த்தேன். டக்கிட்ஸா அந்த பேஜ். சாரி அக்கா, உங்களோட இது தெரியல. இங்கே நான் இதில் இருக்கும், இந்த டிக்கியில் எதாவது இருக்கா? இன்னும் ஒன்றுமே இல்லை. சிப்ப இது இருக்கதே தண்டம். ஓகே, அந்த தக்கிட்ஸ் பார்த்தேன். அடுத்து விடிஜி அண்ணா வசந்த் அண்ணாவோட கேமிங் பார்த்தேன். ஜில்ஜோன் பார்த்தேன். அடுத்து வேறு எதுவும் பார்க்கல. அதெல்லாம் பார்த்து எத்தனையும் ஃபுல்லாக அது திருப்பி ரிவைன் பண்ணி எப்படிலாம் ஜெயிக்கணும், என்னென்னலாம் தேவைன்னு கரெக்டாக ட்ரெயின் எஸ்கேப்பும் பண்ணியிருக்கேன், கேட் எஸ்கேப்பும் பண்ணியிருக்கேன். நான் இப்போதைக்கு உங்களுக்காக ஸ்டார்டிங்காக சும்மா இவங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுத்துருவேன். இப்போ கிச்சனுக்கு வந்தாச்சு. கிச்சனில் என்ன இருக்குது, புல்லட் வந்துட்டு இங்கேயும் இருக்கும், அந்த அலமாரி ஒன்று இருக்கும் பெருசாக, அதுலேயும் இருக்குது. இருங்க, இது வந்துட்டு எஸ்கலேட்டரு. இதுக்குள்ளே என்ன இருக்குது, மரக்கட்டை. இது நம்மளுக்கு யூஸ் ஆகாது, வேண்டாம். இதில் எப்படியும் ஒன்றும் இருக்காதுன்னு தெரியும், ஆனால் நம்ம செக் பண்ணுறது தான் நம்ம வழக்கம். இதுக்குள்ளே வெப்பன் கீயை பார்த்தாலே தெரியுது. வெப்பன் கீ. இது ஒர்க் ஆகுமா என்னன்னு தெரியலையே. ஒர்க் ஆகணும். சத்தம் கேட்குது. அப்பாடா வந்தாச்சு. ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. அப்படியே மேலே போய் அப்படியே திரும்பினோன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ இதோட சத்தம் கேட்டு ஒரு இதுலேயும் வருவானா என்னன்னு தெரில. அதோட பெருந்தொல்லையாக இருக்கே. ஐயோ கிளம்ப மாட்டாங்க கண்ணு வர வச்சுருக்காங்க, கவனம் இருக்குது. அச்சோ தாத்தா கொஞ்சம் போட்டி கூட்டு. தாத்தா போடா சொட்டா கிழவா, உனக்கெல்லாம் பயப்படுறாளாடா நான். டே நான்லாம் எவ்வளவு பெரிய ஆள். இப்போ அந்த இதை கொண்டு வந்து இந்த இடத்துலலாம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அது அப்படியே தலைக்கிட்டே வந்தோடனே வெளில நோந்து அதுக்கப்புறம் அப்படி ஆன் பண்ணுவேன். நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இன்னுமா ரொம்ப லேட்டாக இருக்குது. அப்பா, எலக்ட்ரிசிட்டியை சீக்கிரம் கொண்டு வந்துட்டோம்னா ஷெட்டுக்கு அந்த காக்காட்டம் எடுத்து எப்படியாவது நம்ம தப்பிச்சிடணும். இங்கே கிராணி வந்துடுவாளன்ற ஒரு பயம் இருக்கும். என்னடா நின்றுட்டு இது வேறு. இல்லை போ ஆன் பண்ணே. இந்த இடத்துலலாம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அப்பப்பா ஏறி சீக்கிரம் ஏறு. அப்பாடா முந்திக்கிட்டு ஏறியாச்சு. இப்போது நம்ம மேலே போய் திருப்பி செகண்ட் ஃப்ளோருக்கு போய் அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக கேமரா ரூமுக்கு போய் வெப்பன்கே எடுத்து போட்டு அந்த 3 ஸ்டோனையும் எடுத்து அவங்க 2 பேர் மேலே இறக்குற. நான் ஒன்றும் சொல்ல. ஓகே, இப்போது நம்ம இங்கே தான் இருக்கோம். அந்த கேமரோட ரூம். யாராவது இருக்கீங்களா? ஒரு இதையும் பயந்து விளையாட வேண்டியதாக இருக்குது. அப்பா வந்தாச்சு. எதுக்கோ ஒரு திருப்திக்கு 1 நிமிஷம் அந்த மாதிரி இப்படியே ஒரு செகண்ட் அப்படியே இந்த கதவையும் சாத்திக்குவோம். எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. இப்போது அப்பாடா இந்த உண்டிகோல் கிடைத்து விட்டது. இதை வச்சு கீழே வர வச்சு அந்த கிளவியை சாவடிக்கணும். எங்கெங்கேயோ போடணும். இங்கே போட்டு பார்ப்போமா? இங்கே இல்லை. வா எங்கேயா? இங்கே சத்தம் வந்துட்டு இன்னும் வரணும். வா அப்பாடா இங்கே வந்துட்டு. அப்பா இப்போ ஒழிஞ்சிக்கிட்டு அந்த கிளவியை முதல்ல சுட்டு தள்ளலை பாருங்கள். நான் உங்களுக்காக பழி தீர்க்க போகின்றேன் இந்த கிளவியை. கிளவி, சொட்ட கிளவி. கிளவி ஹாய். என் மூஞ்ச பத்திரா வந்து அப்பா
குடும்பமே கண்ணங்கரையில். ஐயோ கல் மிஸ்டேக் ஆகிட்டே. இருங்க, இன்னும் ஒரு கல் அப்படியே மண்டே பார்த்து அப்பாடா ஊந்தாச்சு. இப்போ திருப்தியாக இருக்குது. இப்போ நம்ம வெளில வந்தாச்சு. இங்கே என்ன ஸ்டோன் எடுத்துக்குவோம். இங்கே ஸ்டோன் எடுக்கிறது தான் முக்கியம். நம்ம கீழே போய்ட்டு இந்த அண்டர் கிரவுண்ட் பிளேஸில் அதை கண்ணாடி ஒன்று இருக்கும், அந்த துரு பிடிச்ச கண்ணாடி, அதை உடச்சி அதுக்குள்ளே இருக்கிற கிராஸ்போவை எடுத்து எல்லாத்தையும் முடிக்கணும். அது வேறு. ஓகே, அங்கே ஒரு ஸ்டோன் கிடைக்குங்க. அப்பா இந்தமாரி 3 ஸ்டோன் கிடச்சிச்சின்னா நம்ம அப்படியே கீழே டக்குன்னு இந்த இதை எக்ஸ்கேப் பண்ணிடலாம். ஓகே, இந்த வீடியோக்கு எவ்வளோ வியூஸ் போகுமோ தெரியலையே. அப்பா கிளம்ப நம்மளை பார்த்துட்டானா? இல்லை, பார்க்கல. இங்கே தான் வரான். அப்பா மண்டையில் போடு. அவ்வளோதான். நல்ல வேலை நான் அந்த இது நம்ம கன்னே யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதனால் இப்போதைக்கு வேண்டாம், அப்புறமா யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த கிளாஸை உடச்சி கிராஸ்போவை எடுக்கிறோம். இப்போ நம்ம கேட் எஸ்கேப்புக்கு மிகப்பெரிய யூஸாக எதாவது பொருள் கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும். அப்பா இப்போ உள்ளே இறங்கி போய் அந்த கதவை திறந்து கிராஸ்போவை எடுத்து ஃபியூஸ் நான் சொன்ன மாதிரியே கிடச்சிச்சு. ஆனால் இதை திறக்கணுன்றதுக்காக இதை எடுத்து இப்படி தூக்கி போட்டு அந்த ஃபியூஸை எடுத்துக்கிட்டு எங்கடா அது கட்டிலுக்கு பின்னாடி டோர் பின்னாடி உழைஞ்சிட்ருக்கியா? வந்தாச்சு. இப்போ நம்ம யாராவது வராங்களா? யாரும் இல்லை. இப்பொழுது மேலே போய் இதை எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கே செட் பண்ண போகிறோம். அங்கே செட் பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் இங்கே கீழே வந்து இதுக்கு ஒரு எஸ்கலேட்டர் வச்சுருந்தாங்கன்னா அண்டர் கிரவுண்டையும் சேர்த்து துப்பாக்கி இன்னும் இங்கே தான் கிடக்கா? அது கிடக்கட்டும். இதுக்கு ஒரு எஸ்கலேட்டர் வச்சுருந்தாங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருந்து போயிருக்கும். அது பேர் தப்பாக சொல்லிடுவேன்னு நினைக்கிறேன்னு தெரில. இந்த இடத்துக்குலாம் வந்தாலும் ஒரே திருப்தி. இந்த இடத்துல செட் பண்ணி ஆன் பண்ணால் எலக்ட்ரிசிட்டி. இப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த கன்னை போய் எடுக்கணும். ஏன்னா அதை வச்சு தான் காக்காவை சுட போகிறோம். நம்ம அதை எரித்து அந்த நெருப்பு மூலியமாக புகை மூலியமாக அந்த காக்காவை ஓட்டுறதை விட நம்ம அப்படிலாம் ஓட்டினா நம்மளுக்கு திருப்தியாக இருக்காது. அந்த காக்காவை குருவி சுடுற மாதிரி சுட்டு அந்த இதை எடுத்தால் தான் நம்மளுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். ஓகே, இந்த பக்கம் வந்தாச்சு. இப்போ வந்துட்டு இந்த இது பேர் என்ன, க்ரௌ பார் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற இந்த மஞ்சள் கலர் பொட்டியை ஓப்பன் கிடச்சிருச்சு கைஸ். இதை எடுத்துகிட்டு போய் அந்த ஷெட்டை ஓப்பன் பண்ணணும். அதுக்கு முதல்ல ஷெட்டை ஓப்பன் பண்ணுவோம். அதுக்கு இப்போது கன் எடுக்கணும். நம்மளுக்கு கன்று கிடைக்கணும். அது போய்ட்டு நம்ம சுடணும். அந்த காக்காவை சொன்ன வேறு அப்படியே இப்படி திரும்பி போனோன்னா வந்துடும். இங்கே ஏதாவது இருக்கா? இந்த இடத்த நம்ம ஓப்பனே பண்ணல. இங்கே புல்லட் இருக்கும். புல்லட் எடுத்தாச்சு. இப்போ கிளம்பலாம். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக எங்கே போகிறோம்? சரி, ஆமாம், காக்கா கிட்ட யாராவது இருக்கீங்களா? எவ்வளோ கிளவி இதுக்கு தான் நான் 2 புல்லட்டாக எடுத்துக்கிட்டேன். ஒரு புல்லட் காக்காவுக்கு எப்படி விழுவுது பாரு. ஒரு புல்லட் காக்காவுக்கு, ஒரு புல்லட் யாராவது வந்தாங்களாம் அவங்களுக்கு. இப்படி இதையும் எடுத்துக்குவோம். மேலே யாராவது வந்தாங்களாம். இங்கேயும் வந்து அந்த கிழமை சிசிடிவி கேமராலாம் செக் பண்ணுவான். அதனால தான் இப்போ நம்ம அந்த காக்காவை சுட்டு ஷெட்டுக்கு எடுத்து அந்த பக்கம் தூக்கி போட போகிறோம். சேர்த்துப்போ அவ்வளோதான். இப்போ இந்த கன்னை எங்கே போடுறது? இதுவரை சர்க்கிட்டு விழுந்துமோன்னு பயமாக இருக்குது. சர்க்கிட் விழுந்துட்டா அப்போ இல்லை. இந்த ஷெட்டுக்கு இதை கையில் எடுத்தோடனே ரொம்ப ஒரு திருப்தி, நிம்மதி கிடச்சிச்சு. இப்போது இதை ஷெட்டு பக்கம் அந்த பக்கம் இருக்கா? ஆமாம், அதுவும் இருக்குது. அந்த பக்கம் இருக்கிறது தான் ஷெட்டு. இந்த ஷெட்டு பக்கம் வந்துட்டு இந்த கீயை வந்துட்டு போடணும். இப்போ இதை இருக்குது ஷெட்டு. அப்படியே தூக்கி போட்டு வந்துடும். ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக எங்கே இறங்கணும்? கீழே இறங்கிடும். இந்த கன் எடுத்துரும். என்ன இங்கே போட்டோன்னா, இங்கே போட்டால் யாரும் எடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு பயம், அதனால்தான். ஓகே, அப்போ இந்த இடத்துல ஏதாவது இருக்கும். அதான் இந்த புல்லட் எடுக்க தான் வந்தேன், வந்துட்டேன். இப்போது என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இந்த ஷெட்டுக்கு வச்சு ஓப்பன் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இப்போது இந்த இடத்த ஓப்பன் பண்ணல. நான் காக்காவை சுட்டதுக்கப்புறம் மேட்ச் பாக்ஸ் கிடைக்கிது. இதை வச்சு என்ன பிரயோஜனம்? ஓகே, இந்த க்ரௌ பார் எடுத்துகிட்டு போய் செலண்ட்ரினா ரூமில் வேறு ஓப்பன் பண்ணணும். அதை அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன யோசிக்க வைக்கிது? ஆமாம், அந்த எலக்ட்ரிசிட்டி இதை எங்கே பார்த்தோம்? இந்த இடத்துல வந்து குழம்பிட்டேன். இந்த இடத்துல அந்த கண்ணை எடுத்து வந்து கோவம் வருது பாருங்க. அவனுக்கு ரெட் கலரில் வருது பாருங்க. அவன் கண்ணு போடா, உன்னை ஏறி மிதிச்சிட்டு போகிறேன்டா. அவன் மண்டையிலே அப்படியே
ஆஃப் ஆயில் போடலாம் கைஸ். அந்தளவுக்கு அப்படி மிதமாக இருக்கும் மண்டை. ஓகே, இதை வச்சு நம்ம மேலே போயிட்டு செலண்ட்ரினா ரூம் இருக்குன்றதல்லவா, அதற்கு இந்த ஒரு இதை எப்படி சொல்கிறது, இது பேர் படின்னு சொல்ல முடியாது, இதன் வழியாக ஏறி போக வேண்டும். அதன் பிறகு அங்கு உடஞ்சி விழுந்த ஓடு இருக்கும், அதனுக்குள் தாவ வேண்டும். தாவிய பிறகு அங்கு உள்ள மஞ்சள் கலர் பாக்ஸை ஓப்பன் பண்ண வேண்டும். கோகோனட்டை எடுக்க வேண்டும். அதுக்கப்புறம் போக வேண்டியதான். ஓகே, இப்போ நம்ம கீழே இறங்கணும். இப்போது என்ன பண்ணுறது, இப்படியே தாவிடும். எதுக்கு நம்ம எக்ஸலேட்டரை இது பண்ணுறதோட இப்படியே போகிறதே பெட்டர். எனக்கு அங்கே போய்ட்டு திடீர்னு நிற்கிறதுக்கு பயந்துக்கிட்டு இப்படி மெதுவாக போய்ட்டு அப்படியே சாதுவாக கிளம்பிடலாம். இப்போ நம்ம கீழே போகணும். ஓகே, இது என்ன அங்கே நிற்கிது. இப்போ இந்த தேங்காய்க்குள்ளே எனக்கு தெரிஞ்சு என்ன இருக்குன்னா, எனக்கு முக்கால்வாசி டைம் இது வரலும் நான் இந்த வண்டாந்துலே எனக்கு வந்து காயின் மட்டும்தான் கிராணி தெரியல இது கிடச்சிருக்கு. அதனால் இதுக்குள்ளே காயின் மட்டும்தான் இருக்குன்னு நான் கன்ஃபார்மாகவே சொல்கிறேன். அங்கே வருங்க, என்னோடய சொல் சுத்தமாக இருக்கும். இது வந்து ஷெட்டுக்கு எடுத்து இதை வந்துட்டு ஓப்பன் பண்ணிடுவோம். இது யாராவது இருக்காங்களா? ஆமாம், நம்ம கல் எடுத்துக்குமா, இப்போதைக்கு அதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அந்த இது வேறு எங்கே போட்டோன்னு தெரில, அந்த கிராஸ்போவா அந்த உண்டிகோல் அதை வந்துட்டு எங்கே போட்டோன்னு தெரில. இப்போது இந்த கலையும் எடுத்துக்குவோம், இது யூஸ் ஆகும். யாராவது இருக்கீங்களா? இந்த கதவை திறந்துருக்கிறத பார்த்தாலே எனக்கு ஒரு பயம், பீதி எல்லாம் கிளம்புது. ஆஹா, கிராணி வந்துட்டாங்க. சொன்னல அந்த தேங்காய் சொன்னேண்ணா, இல்லை சொல்லலை, அந்த தேங்காய் உடச்ச சவுண்டில் அப்படியே வருவான்னு எனக்கு தெரியும். அதை அப்படி சுற்றிட்டு வந்துட்டேன் அந்த ஷெட்டுக்கு எடுத்துகிட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நேராக போய் ஷெட்டை ஓப்பன் பண்ணுறோம். கிளவி ஹாய், ஐயோ வந்துட்டா, நான் சும்மா தான் கிளவி ஹாய் சொன்னேன். வந்துட்டா போடு, ஓடு, யாரும் இல்லை, ஓடு, உன்னால் முடியும் என்று ஓடு. அச்சோ, வந்துட்டாளா? வரல, அங்கே நின்றுட்டா, சந்தோஷம். இப்போ போய் ஷெட்டை ஓப்பன் பண்ணுவோம். அந்த எலக்ட்ரிசிட்டியை எங்கே பார்த்தோம், எனக்கே மறந்து போச்சே. ஓகே, இப்போதைக்கு நம்ம இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். எதுக்குள்ளே, அந்த உள்ளே ஒரு இடம் இருக்கும், அந்த இடம் சொல்கிறேனே, அந்த கபோர்டுக்குள்ளே சத்தம் வந்துட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குது. இது ட்ரெயின் எஸ்கேப்புக்கு யூஸ் ஆனது, தேவையில்ல. இப்போ நம்ம அந்த எலக்ட்ரிசிட்டியை போய் தேடி எடுக்கணும். எங்கே போட்டோன்னு எனக்கே மறந்து போச்சு. அதனால தான் டைம் ஆகிடுச்சு. இது எங்கே போட்டேன், எனக்கு தெரிஞ்சு எங்கள் ட்ராவெல்லாம் இருக்கு இல்லையா, குட்டி குட்டியாக. இப்போ வாங்க அங்கே போய்ட்டு அதை தேடுவோம். எனக்கு அந்த மஞ்சள் கலரில் ஒரு ஸ்டூல் மாதிரி வச்சுருப்பாங்கள்ல, அதில் தான் எங்கேயோ இருக்குது, 3 ஃப்ளோரில் இந்த அங்கே தான் எங்கேயோ இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். இப்போது நம்ம உள்ளே போயிடுவோம். யாராவது வந்து வெளில வந்தாலே இதான் பிரச்சனை, யாராவது வந்துடுவாங்களா, என்ன ஆகும் ஏதாகும், அதான் எனக்கு ஒரே ஓடிட்டுருக்கு எனக்குள். இப்போது நம்ம இது வழியாக போய் அந்த இது இருக்கும், அதில் தானே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எங்கே ட்ராப் போட்டிருக்கா பாருங்க கைஸ். இதை நம்ம ஹோல்டு பண்ணி எடுத்துட வேண்டியதான். இப்போ போட்டால் நான் ஒரு வேளை வந்துடுவாளோ, எதுக்கோ ஓடி போய் ஒளிஞ்சுக்குவோம். வந்தானா என்ன பண்ணுறது, பயத்தின் காரணமாக பின்னாடி சென்று விடுவோம். அப்பா, நல்ல பெரிய பங்களா வீடாக தான் இருக்குது. இந்தமாரி ஒரு ரியல் லைஃப்பில் வீடு இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் சுத்தபத்தமாக இந்தமாரி அழுக்கா 50 வருஷம் வீடாக வேணாம் எனக்கு. ஓகே, இப்போது நல்லா நிறைய பெரிய வீடாக தான் கைஸ் இருக்குது. கேமாக இருந்தாலும் ரியலாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. அந்தளவுக்கு கேம் கிரியேட்டர் செஞ்சு வச்சுருக்காரு. யார் அந்த கேம் கிரியேட்டர்னு உங்களுக்கு இந்த கிராணி 3 மேக் பண்ணவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் இந்த இதில் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்பா, சொன்ன மாதிரியே வந்துட்டா கிளவி. உனக்கு அங்கே சிக்னல் போயிடும்னு எனக்கு தெரியும் கிளவி. இப்போதைக்கு கொஞ்சம் பேக்ரவுண்டில் சவுண்டு உங்களுக்கு அதிகமாக கேட்கும். ஏன்னா இப்போதைக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சி, மணி நைட்டு உட்காந்து பேசிகிட்ருக்கேன், வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். இப்போது இந்த இது மட்டும் ஏதோ ஒன்று சொல்ல வந்தால் மறந்துட்டேன். இந்த கிராணி மட்டும் போயிட்டானா நம்மளுக்கு சந்தோஷம். கிராணி இருக்கியா, அங்கே பாருங்க, இங்கேயும் ஒரு ட்ராப்பு நம்மளை பார்த்துட்டால அந்த இடத்துல. அதுதான் இவளுக்கு ஒரு அங்கே தான் போகிறா. கிளவி, இங்கே வருங்க, இங்கே ஒரு ட்ராப்பு. எவ்வளோ வில்லத்தனா, அப்படியே விஷம் அத்தனையும் விஷம் மண்டைக்குள்ள ஓடுறதெல்லாம். இங்கே இருக்கா, இங்கே இல்லை. சரி, நானும் இங்கே இருக்குன்னு தானே நினச்சி ஓடி வந்தேன். இங்கே இல்லையா, அங்கே போகிறா பாருங்க. பின்னாடியே போனோன்னா அப்படியே நல்லதாக போயிடும். இப்போதைக்கு கிழவன் இந்த பக்கம் வந்துட்டோன்னா, இந்த பக்கம் தான் வாசல் இல்லை. ஆமாம், நம்ம ஸ்ட்ரைட்டாக போவோம். இந்த பக்கம் தான் வாசலா, சிச்சோ நல்ல வேலை. இப்போது
எங்கே எங்கே போ கிளம்ப. இந்த கிழமை என்னன்னா இங்கே தூங்கிட்டு இருக்கான். டேய் உன் துப்பாக்கியை காண மாதிரியா? இப்போ என்ன பண்ணுவேன்? அங்கேயும் இல்லையா? அப்படி அச்சச்சோ, ஓ மை காட். கிழமை போட்டு ஓங்கி ஒரு அரை ரத்தம் கக்கி செத்துட்டான். அவ்வளோதான். இப்போ டே 2. அந்த எலக்ட்ரிக் இது மட்டும் எங்கே இருக்குன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு அந்த பாதாள சுரங்கம், அந்த கிராணி போட்ட ஓட்டை அந்த இதுக்குள்ளே தான் இருக்குன்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. இந்த இதுக்கு எதுக்கோ கீழே போய்ட்டு நம்ம பார்த்துருவோம். இப்போ நம்ம மேலே போய் அங்கங்கே எங்கெங்கேயோ தேடுறதுக்கு இப்படி கீழே போய் எப்பாடா. இப்போ நம்ம என்ன ஆக போகிறோம்? எஸ்கேப் ஆக போகிறோம். ஜாலி. ஓகே எலும்புடே, எப்படி இருக்க? நல்லா கே. ஓகே இப்போ மேலே போய் அதை செட் பண்ணணும். கிராணி என்னை விட்டுருக்குறானி அப்படின்னு கெஞ்சுவேன்னு பார்த்தியா? என்னை ஒரு டே அவுட் பண்ணாலும் மறு டே வருவேன்டா. இந்த டே நான் எஸ்கேப் பண்ணுறேன். அவ்வளோதான். இந்த கேபிளே ரொம்ப பழசாக இருக்குது. அப்படியே இங்கே உட்காந்து எந்திரிக்க வேண்டியதான். ஜாலியாக இருக்கும். ஜிங் சாங் சீசா அப் அண்ட் டவுன். ஓகே இப்போது கிராணி போயிட்டாளா? போயிருப்பான்னு நம்புகிறேன். வெளில போகுமா? போகலான்னு தான் இருக்கேன். சரி போயிடலாமா? ஐயோ, நான் போகலான்னு டைம் எடுக்கிற நேரத்தில் இந்த தூண் வேறு மறைக்கிது நடுவில் இருக்கிற கம்பி. என்னை பார்க்க முடியல. சரி நம்ம திறந்துட்டு ஓடிடுவோம். அவங்க எப்படியோ அந்த சைடில் போயிருப்பான்னு நம்பிட்டு அப்படியே சைடில் போயிட்டு இந்த கேபிள் எடுத்துகிட்டு போயிட்டு சொருகிட வேண்டியதான். அந்த ஷெட்டு கீயெல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு. ஷெட்டில் போய்ட்டு இதை சொருகிடுவோம். நம்ம இப்போ வந்துட்டு வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துக்கிட்ருக்கோம். நம்ம ஒன்றும் விளையாடும் போதே இது கொடுத்துட்ருல. வாய்ஸை கட் பண்ணி இப்போது நம்ம வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கோம். இப்போது இதுக்கே எவ்வளோ 1 மணி நேரம் டைம் ஆயிடுச்சு கைஸ். இப்போ நான் உங்களுக்கு இது காட்டுறதுக்கே இப்போ இதை எடுத்துகிட்டு போய் சொருகி எலக்ட்ரிசிட்டியை கொண்டு வந்து சுவிட்ச் ஆன் ஆன் ஆயிடுச்சு கைஸ். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஓகே இப்போது நம்ம எங்கே போகிறது? மேலே போவோம். என்ன பண்ணுறதுனே எனக்கு மறந்து போச்சே. இப்போ நம்ம எலக்ட்ரிசிட்டி போய்தான் மேலே போய்ட்டு அந்த ஃபியூஸ் இருக்கு இல்லையா, இங்கே ஆன் பண்ணு. இங்கே வேறு சத்த நேரம் கிளம்ப வந்துட்டு எப்போயாச்சும் பார்த்துட்ருப்பான். கேட்டை காட்டுது. ஓப்பன் பண்ணேன். அப்பா இது இன்னொரு பிளானு. இந்த மாதிரி நான் எப்போவுமே இது மாதிரி தான் பண்ணுவேன். ஆன் பண்ணிட்டு அப்படியே இதில் ஏறி அப்படியே அங்கே ஒரு புல் போட்டு வச்சுருப்பானுங்க. அந்த புல் வழியாக தப்பிச்சு ஓடிடும். இங்கே வாசல் இல்லை இல்லையா, இதோ இருக்குது, இங்கே இருக்குது. இந்த வாசல் வழியாக அப்படியே தாவி இதுதான். அவசரத்தில் முடிவெடுக்கிற எந்த முடிவும் கரெக்டான முடிவாக இருக்காது. இப்போது நம்மளை டே 3க்கு கொண்டு வந்து விட்டுருச்சு. இப்போது நம்ம கிராணியால் அடிபட்டு செத்தாலும் பரவாயில்ல, கிழவனால் அடிபட்டு செத்தாலும் பரவாயில்ல, போய் இப்படி உளுந்து ஐ ஹார்ட் இஸ் வெரி என்ன சொல்கிறது. ஓகே இப்போ திருப்பியும் நம்ம மறுபிறவி எடுத்த மாவீரன் மாதிரி வேகமாக போய் அப்படியே தப்பிச்சு விட்டோன்னா நம்மளுக்கு இப்போ முடிஞ்சு வேலையே. அப்பா நொண்டை விட்டானுங்க. நல்லா நொண்டிக்கிட்டே தப்பிச்சு ஓடுறேன். யாரோ என்னை பார்த்துட்டானுங்க போலக்கு. சவுண்டு வருது பின்னாடி, பயமாக இருக்குது. யாரா அது? கிளவி அது? கிளவியே தான். அப்பா அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ். டாட்டா. தாத்தா அப்படி சொல்ல முடியாது. கிழவன் லூசு சலண்ட்ரினா. ஓகே த எண்ட். பாய் காய்ஸ்.